இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமாய் கிழமை ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், வல்லமையான இறை கிருபையிலே வாழும். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம், தேவைகளை எல்லாம் கண்டிப்பா இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொன்றையும் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை அவர் எங்களை தொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபையை வல்லமையை நாங்கள் காணும்படி அவங்க வழி நடத்துகிற ராஜா என்று சொல்லி முழுமையாய் இறைவர்களை உண்மையான இறை கிருபையில இந்த நாளுக்குரிய இறைவாக்கு தருகிறேன். இவர்களே, ரோமையர் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வார்த்தை, எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் ரோமையர் புத்தகத்தின் மூலமாய், இறைவார்த்தை மூலமாய் பெரும் மகிழ்ச்சியாலும் அவருடைய அமைதியாலும் நிரப்புவாராக. உலகத்துல இல்லாத ஒன்று அல்லது இந்த உலகத்துல மனிதன் தேடிக்கொண்டிருப்பது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாது. ஒவ்வொரு மனிதரும் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று தெரியாமலே கைந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். சொல்கிறார், நான் இன்றைக்கு பிள்ளைகளாய் உங்களுக்கு என்னை நம்பி வருகிற இந்த ஆறாவது ஒப்புக்கொண்டு செபிக்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறேன். நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் இந்த உலகத்துல கிடைக்காத, இந்த உலகத்துல தேடிக்கொண்டிருக்கிற ஒன்றை நான் உனக்கு தருகிறேன், நீ மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீராக. அடுத்தது, அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அமைதியை தருகிறேன். இதெல்லாம் எங்க கிடைக்கும் என்றால் நம்பிக்கையின் மூலமாய் நீ பெற்றுக் கொள்வாய். ஆண்டவரிடம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து, வல்லமையான இறைவன் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அது கிருபையால் நான் வாழ்வேன் என்று எவரெல்லாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாரோ, எவரெல்லாம் முழுமையாய் அர்ப்பணிக்கிறாரோ, எவரெல்லாம் முழுமையாய் தன்னை கரைத்துக் கொள்கிறாரோ அவரெல்லாம் வாழ்வார். தொடர்ந்து வாழ்க்கை. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். தூய ஆவியானவர் அவருக்கு பாதையை காட்டுவார். தூய ஆவியானவர் உனக்கு தேவையான தெளிவை தருவார் என்று செய்தி. தூய ஆவியானவர் உனக்கு பக்கபலமாக இருப்பார் என்று செய்தி. ரோமையர் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் பார்க்கிறோம். பிரியமான இறைவர்கள், இன்றைக்கு நற்செய்தி யோவான் செய்தி 14வது அதிகாரம் 21லிருந்து 26 வரை உள்ள இறை வார்த்தையில சீடர்களுக்கு இயேசு தன்னுடைய பிரியை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சொல்லுகிற பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை 21வது வார்த்தை 14:21 ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைகள் ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் எதிர்நோக்கு தர, நீ தைரியமா போ. என்ன செய்யணும்னா, நீ என் கட்டளைகளை கடைபிடிக்கணும். அன்பும் கீழ்ப்படிதலும் இணைந்தே. பெற்றோரை நீ அன்பு செய்கிறாய் என்றால் உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிவாய். ஒரு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையை ஒரு அப்பாவோ அம்மாவோ அவனுக்கு மேல அன்பு இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாலும் நான் சொல்றது செய்வான், நல்ல பிள்ளை, அன்பான பிள்ளை அப்படின்னு யாரை சொல்வார்கள் என்றால் யார் கீழ்ப்படுகிறார்களோ. அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிற, அமைதியை தருகிற தூய ஆவியாரை அனுப்புகிற, அவர் உன்னை வழி நடத்துவா. எதிர்நோக்கோடு வாழ்வாய். எப்பொழுது நீ அவர் சொல்லியபடி வாழ்வது, அன்பு செய், நல்லது செய், பிறருக்கு பயன்படும்படியான உன் வாழ்க்கை இருக்கட்டும். உனக்கான தேவையை நான் தருகிறேன். அப்ப எனக்கு என்ன ஆண்டவர் கிடைக்கும்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதான் பெரும் மகிழ்ச்சி. எனக்கு என்ன ஆண்டவர் கிடைக்கும்? நான் உனக்கு அமைதியை தருகிறேன். உலகம் தர முடியாத ஒன்று. எனக்கு என்ன கிடைக்கும்? உலகத்துல யாரு இருக்கிறார்களோ இல்லையோ, நான் தூய ஆவியை, எனது ஆவியை தருகிறேன். ஆவியானவர் கூட இருப்பார். என்ன ஆண்டவரை பண்ணோம் சொல்லி புரியும். நேர்மையாக இது பிறருக்கு உதவி செய்யும்படியா, பிறர் உதவி பெறும்படியான உன் வாழ்க்கையானது அமையட்டும். மற்றவர் பயன்படும்படியான வாழ்க்கை. இன்னைக்கு முடிந்த அளவுக்கு யாருக்காவது நம்ம உதவி செய்ய, யாரெல்லாம் சோர்ந்து இருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமோ அவர்களிடம் சென்று நல்ல வார்த்தைகளை இருக்கிற இடத்துல சின்ன சின்ன செயல்பாடு மூலமாக பெரிய பெரிய ஆசீர்வாதம் நம்ம அறுவடை செய்ய.
வல்லவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, இயேசுவே நன்றி. இது வந்து வாரத்தை தொடங்குகிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையிலே வாழ்வார்களாக. உமது பெயரால் நம்பிக்கையில நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் நீ தொடுவீராக. ஆண்டவரே, வல்லமையான இறை கிருபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் அறுவடை செய்யும்படியாக எங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டே இருக்கிறாங்களோ, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் பார்த்து வைக்கிறேன். நீங்க தொடுங்க, இயேசுவே நீங்க வழி நடத்துங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பெயரிலே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரா ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். விண்ணப்பங்களை எல்லாம், உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு உங்கள் மேல உள்ள நம்பிக்கையில வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் பெயரால் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், கிருபையை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆவின் வல்லமையினால் நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். எனவே இன்றைக்கு நம்மால் முடிந்த நல்லதை இதற்கு செய்வோம். அதன் மூலமாய் இந்த இறை கிருபையை நமது ஆக்கிக் கொள்வோம். எனவே ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிற யாருக்கு தேவை என்று நினைக்கிறவங்க அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக என்னுடைய ஆராதனை என்னுடைய ஜெபத்துல என்னுடைய திருப்பலியில உங்களுக்காக சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு துன்பம் எல்லாம், கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.